வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். இன்னைக்கு சண்டே ஜாமுக்கு உங்களோட பேசுறதுக்கு அட்டகாசமாக அண்ணன் கூட்டு வந்திருக்கேன். யாரும் தெரியுதா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? அந்த அண்ணன் புது அண்ணன் உங்களை பார்த்து பயந்து போய்க்கிறாங்க பாருங்களேன். இந்த அண்ணன் பேர் கங்குலி அண்ணன். இவங்க காலேஜ் படிக்கிறாங்க. இனி வர நாட்கள் உங்களுக்கு கதெல்லாம் சொல்லுவாங்க. தானே சூப்பர் அண்ணன். எங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு ஒரு பாய் சொல்லுங்க. ஹாய் குட்டீஸ். எனக்கு பயமா இருக்குல்ல? ஆமாம். தானே பயந்து போய்க்கிறாங்க. சரி கங்குலி அண்ணன் இன்னைக்கு பிள்ளைகளை பாருங்களேன் எவ்வளோ ஆசையாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க இன்னைக்கு கதை கேட்குறதுக்கு, பாட்டு படிக்கிறதுக்கு, வசனம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈகராக உட்காந்துருக்காங்க. அவங்க பாருங்களேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். ஆனால் சூப்பராக சொன்னாங்கல்ல. நிகழ்ச்சி என்றைக்குமே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் பிள்ளையோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? சரி. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? கண்ணை மூடணும். அப்புறம் கையை கூப்பணும். அப்புறம் முழங்கால் போடணும். முழங்கால் போடணும். அங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு போது ரெடி நிற்கிறாங்க. என்னன்னு நீங்கள் தைரியமாக இருங்க. சரி, கை கூப்பி கண்ணு போடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோடும் பிள்ளைகளோடும் பேசுங்க. நாங்க உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெரி குட். உட்காருங்க. என்ன இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்புண்ணா இன்னைக்கு? வெண்கல சர்ப்பம், உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லிட்டு போகிறோம். இவங்க பைபிள்ல இருந்து, ஆதியாகமத்திலிருந்து ஒரு விஷயம் கதை படித்து வராங்க. நீங்கள் கூட சண்டை பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாம், பைபிள்ல இருந்து நிறைய காரியங்கள் படிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த பிள்ளைகள் இன்னைக்கு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் அப்படிங்கிற தலைப்பில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறாங்க. சரி, நீங்கள் சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்கல்ல? நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல என்ன ப்ரோக்ராம் வரும்? பாட்டு. பயந்து போய் சொல்கிறீங்க பாட்டு சொல்ல பிள்ளைங்க தெரியுது. அவங்களே சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் இங்கே பாட்டுங்கிறீங்க, அவங்க எல்லாம் கைத்தட்டி பாட்டுங்கிறாங்க. கரெக்ட் பிள்ளைங்களா? நீங்கள் நினச்சபடியே பாட்டு சொல்லி கொடுக்க நம்ம வசந்தகுமார் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வர போகிறாங்க. அவங்க ரெண்டு கூப்பிட்றோம். ஒரு ஹைஃபை கொடுங்களேன். வாங்க வசந்தகுமார் அண்ணன் அண்டு ஃப்ராங்க்லின் அண்ணன். ஃப்ராங்க்லின் பால போடு. இந்தா பிடிச்சிருவியா? போடு. எப்படி பிடிச்சேன் பாத்தியா? இப்போ நான் போடவா? நான் பிடிக்க பாரு. பிடிச்சிட்டேன். ஹாய் குட்டி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா சண்டே அதிகமா பாலும் கையோட இருக்கேன்னு பாக்குறீங்களா? நீங்களும் நிறைய பேர் இப்ப விளையாட போலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு எப்படியாவது விளையாட. அந்த பையனை பாருங்க, அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. விளையாட போறேன் டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி. டேய் அப்பலாம் போக கூடாது, பாத்துக்கோ. நல்லா கவனி தம்பி. நீங்க ஃபுட்பால்ல எல்லாம், கிரிக்கெட்ல எல்லாம், வாலிபால்ல எல்லாம், டென்னிஸ்ல எல்லாம், கபடில எல்லாம் என்னனாலும் விளையாடலாம். ஆமா, உங்களுக்கு ஏதாவது கேம் பிடிக்குமா? அங்க பாருங்க எல்லாம் கபடி, கிரிக்கெட், கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஓ, அந்த கேம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா. சரி, நீங்க எப்படி நிறைய கேம் விளையாடலாம். ஆனா ஒரே ஒரு கேம் விளையாடவே கூடாது. ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம விளையாடக்கூடாது. அது என்ன விஷயம்னா, ஒன்று மட்டும் விளையாடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தோட மட்டும் நீங்கள் விளையாடவே கூடாது. ஏன் இவ்வளோ சீரியஸாக நாங்கள் சொல்கிறோன்னு பார்க்கீங்களா? அது சீரியஸான விஷயம் தான். ஆமாம், அது என்ன விஷயம்? அந்த என்ன சீரியஸ் என்ன விஷயம்னு சொல்கிறத இந்த பாட்டிலேருந்து நாங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் பாடுறோம், நீங்கள் அப்படியே ஓடிடக்கூடாது விளையாடுறதுக்கு. சரியா? ஆமாம், நாங்கள் பாடுறோம், நீங்கள் உட்காந்து கவனிக்கணும். ஓகே ஓகே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. ஓ, இயேசுவை அண்டிக் கொண்டால் உன்
வாழ்க்கை மாறிடுமே. அவர் உனக்கு உதவி செய்வார். பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓஹோ, பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. என்ன அந்த சீரியஸானதுன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம அந்த பாட்டை பாடினோன்னே ஆனால் அமைதியாக அப்படியே சைலண்டாக கையை கட்டி உட்காந்துட்டாங்க. அந்த சொன்னேம்ல அந்த பையன் சண்டை போட்டுட்டு இருந்தானு, அவங்க அம்மா ஃபோன் அடிச்சாங்க இப்போ தான். என்ன நீங்கள் சொன்னோன்னே இந்த பாட்டை ஆரம்பிச்சோன்னே என் பையன் உட்காந்துட்டான் கை கட்டி. ஓ ஆமா, எந்த விஷயத்து கூட விளையாடக்கூடாது. அவன் அந்த பையனுக்கே தெரிஞ்சிருக்கு எதோட விளையாடக்கூடாது. பாவத்தோட நம்ம விளையாடக்கூடாது. என்ன அர்த்தம்? பாவத்தோட நாங்க என்ன உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, பாவம் பந்து போடும் நம்ம கிரிக்கெட் ஆடுவோம், அப்படி கிடையாது. சரியா? பாவத்தோட விளையாடக்கூடாதுன்னா நம்ம நிறைய நேரத்துல நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்றோம், இஷ்டம் போல ஒரு சில விஷயத்த செய்யறோம். அம்மா அப்பாவுக்கு கீழ்படிங்கன்னு சொன்னா அதெல்லாம் நான் கீழ்படிய மாட்டேன், நான் எதிர்த்து தான் பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு எதிர்த்து பேசுறீங்க டெய்லியும் கவலையே இல்லாம. அது அப்புறம் ஸ்கூல்ல பக்கத்துல உள்ள ரப்பர்லாம் திருடுறோம் அப்படிதானே, பண்டம்லாம் திருடி பிரேக்ல சாப்பிடுறோம் அப்படிதானே. இன்னைக்கு கூட ஒரு பையன் பிரேக்ல சாப்பிட்டுருக்கான் அப்படி திருடி. ஓ நீங்க பாத்தீங்களோ? நான் பார்க்கல. ஒரு டீச்சர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுதாங்க. என்னை படிக்க ஸ்டூடெண்ட் ஒரு பையன் பக்கத்துல இருக்க பையனோட சாப்பாடு பண்றதுல திருடி சாப்பிட்டானோ. ஆமா, இப்படி ஒரு சில பாவம்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பு. நிறைய பேர் நினைப்பாங்க அண்ணே பாவம் தானே எல்லாரும் செய்யறாங்கல்ல, அதுல என்ன அப்படின்னு. நீங்க விளையாட்டு போக்குல நீங்க அதை செய்யக்கூடாது, அதான் பாவத்தோட நீங்க விளையாடக்கூடாது. ஏன்னா பாவத்தோட விளைவு நம்மள மோசமான நேரத்துக்கு கொண்டு போயிடும். அது ரொம்ப சோகமான இடம். கடவுளை விட்டு அது உங்களை பிரிச்சிடும். அப்படிதானே அந்த பாவம். அதனால எப்போ நம்ம கிரிக்கெட் வாலிபால் விளையாண்டாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பாவத்தோடு. இப்போ இல்லை, நீங்கள் சின்ன வயசாக இப்போ இருக்கீங்க, இப்போ இல்லை, நீங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்த அப்புறமும் என்ன பண்ணக்கூடாது? பாவத்தோட மட்டும் என்ன பண்ணக்கூடாது? விளையாடவே கூடாது, கிட்டவே போயிடக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்ணணும்? அமைதியாக நடந்தோ ஓடியோ தப்பிச்சிடணும். ஆமா, ஸ்ட்ரிக்டா நீங்க நோ சொல்லிடணும் எல்லா விஷயத்துக்கும். அதாவது பாவமான விஷயத்துக்கு நீங்க ஸ்கூல்லயோ சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சரி நோ சொல்லிடணும். ஏசப்பாக்கு மட்டும் நீங்க எஸ் சொல்லணும். ஓகே, அப்படி நோ சொல்லவும் என்ன பண்ணக்கூடாது? பயமே படக்கூடாது. சரியா? பாவத்துக்கு நோ சொல்லிட்டு ஜீசஸ்க்கு எப்பவுமே என்ன பண்ணணும்? எஸ் சொல்லணும். எஸ். நீங்க இந்த பாவத்துல இருந்து காப்பாற்றப்படக்கூட என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க ஏசப்பாவை அண்டி கொள்ளலாம். அப்படின்னா நீங்க ஏசப்பாவை நம்பினீங்கன்னா நீங்க பாவத்துல இருந்து காப்பாற்றப்படலாம், பிழைக்கலாம். ஓகே ஓகே குட்டீஸ், இப்படி ஒரு அருமையான கருத்து உள்ள சாங்கை நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஃபாஸ்ட்டாக கற்றுக்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படி தானே, ரொம்ப பிடிச்சிருக்கல அந்த பாட்டு. இப்போ அண்ணன் 2 லைன்ஸாக பாடுவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அழகாக இந்த பாட்டை கற்றுக்கலாம். ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. குட், அழகா பாடிட்டீங்க. இப்போ அடுத்த 2 லைன்ஸ் நம்ம பாடலாம்னா, இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. ஓஹோ, இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே. ஓஹோ, ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓகே, சூப்பரா அழகா பாடிட்டீங்க. ஆமாண்ணே, எல்லாரும் ரொம்ப சூப்பரா இந்த பாட்டுக்கு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? இந்த பாட்டுக்கான ஆக்ஷனுக்கு தான் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா சத்தமா இந்த பாட்டை பாட போறீங்க. அப்போ அந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே.
விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் பாவத்தோடு விளையாடாதே உன் வாழ்க்கை பறிபோகுமே ஓ பாவத்தோடு விளையாடாதே உன் வாழ்க்கை பறிபோகுமே. என்ன குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் பிடிச்சிருந்ததா? சூப்பரா அழகா அவங்க பாடினாங்க தெரியுமானே? ஆமாண்ணே ரொம்ப சத்தமா பாடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆக்ஷனை சீக்கிரம் நாங்க பண்ண போறோம், எங்களை சீக்கிரம் பண்ண விடுங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப நீங்க சூப்பரா ஆக்ஷன் பண்ணிருவீங்களா? ஆமாண்ணே கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அழகா ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் எழுப்பிக்கலாமா? ஓகே சூப்பர். சரியா? சத்தமா பாடிக்கிட்டே எங்க கூட ஆக்ஷன் பண்ணுங்க. சரியா? ஃபுட்பால் விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் பாவத்தோடு விளையாடாதே உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஃபுட்பால் விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் பாவத்தோடு விளையாடாதே உன் வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை எண்ணிக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. ஓஹோ இயேசுவை எண்ணிக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஓஹோ பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஃபுட்பால் விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் பாவத்தோடு விளையாடாதே உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓ பாவத்தோடு விளையாடாதே உன் வாழ்க்கை பறிபோகுமே. அண்ணே அண்ணே சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணே. பாத்தீங்களா அந்த ஃபுட்பால் அந்த வாலிபால் அந்த ஸ்டெப்லாம்? ஃபுட்பால் ஏத்துறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் உட்காந்து ஏத்திக்கிட்டு இருக்கான். தம்பி அப்படி நாங்க எத்த சொல்லவே இல்லை. சரியா? ஃபுட்பால்னா அந்த ஃபுட்பால் மாதிரி ஆக்ஷன் மட்டும் தான் போடணும். சரியா? டிவியை ஏத்தி உடைச்சிடணும். இதுதான் சாக்கு. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லி மிதிச்சிடக்கூடாது போட்டு. ஆமா ஆமா ஓகே சரியா? அதனால இப்படி ஒரு அழகான சாங் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். என்ன பண்ணணும்? எப்போவும் இந்த ஆக்ஷனை பண்ணி பண்ணி பாடி பாடி பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுல இருக்கீங்க, பெரிய வயசு ஆகும் போதும் என்ன பண்ணக்கூடாது? பாவத்தோடு ஒரு நாளும் விளையாடக்கூடாது. பாவம் பண்ற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. ஓகேவா? ஓகே குட்டி சூப்பராக அழகாக கற்றுக்கிட்டீங்க. இன்னைக்கு இவ்வளோ அழகான சாங் கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சாங்கோட நாங்கள் இன்னொரு வீக்கில் நானும் அண்ணனும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். என்ன கையை கால ஆட்டிட்டு இருக்கீங்க? ஓஹோ அந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டா? ஆமாம் வசந்தகம் வராங்கன்னு ஃப்ராங்க்லின் எப்பவுமே சூப்பர் ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஆக்ஷன் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கும் பாருங்க ரொம்ப பிடிக்கும். சரி அண்ணே, இப்போ பிள்ளைகள் பாட்டு பாடிட்டு அழகாக உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வசனம் தானே எடுத்து பார்க்க போகிறோம். அப்பா சொல்லிட்டீங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்தல பார்க்க போகிறது வசனம். வசனம் சொல்லிட்டு யார் வராங்க? நம்ம கிறிஸ்டோபர் என்ன வராங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க, கிறிஸ்டோபர் என்ன மட்டும் வராங்க. கூட யார் வரா? பொம்மை வருது. என்னென்ன நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுங்க. கிறிஸ்டோபர் என்னும் ஒரு பொம்மையும் வராங்க. திரும்ப ஒரு கைஃபி கொடுத்துருமா? வாங்க. ஹலோ குட்டி பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குறதுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? ரோசி வந்திருக்காப்ல. எல்லாரும் ரோசிக்கு கை தட்டுவோமா? ரோசி இன்னைக்கு நீ என்ன வசனம் சொல்லி கொடுக்க போற? இன்னைக்கு நீ சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னல, இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி நீ தப்பிச்சுட்டே இருக்க. இன்னைக்கு நீ தான் வசனம் சொல்லி கொடுக்கணும். அதை கேட்டு நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன். டவுட்டே வரக்கூடாது. நீ சொல்லு, தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். சரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ சொல்லிக் கொடு. நான் அதை கேட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் எல்லாரும் மனப்பாடமாக படித்து நாங்கள் சந்தோஷமாக சொல்லுவோம். ரைட், ஓகே. சொல்லு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள்
வெட்கப்படவில்லை. எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும். சங்கீதம் 34:5. இன்னொரு ட்ரிப் சொல்லி கொடுக்குறியா? பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னொரு ட்ரிப் நம்ம சொல்லி கொடுப்போம். பிள்ளைகள்லாம் நோட்டில் எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? ஆமாம் ஆமாம், எல்லா வசனமும் கிளீனாக எழுதுவாங்க, டேட் போட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. இப்போ ரோசி சொல்லுவாங்க, ரோசி கூட சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் சொல்லணும். ஓகேவா? ரெடின்னு சொல்லி என்ன சத்தமா சொல்றாங்க. நான் 1 2 3 சொல்லுவேன், ரோசியும் பிள்ளைகளும் ஒண்ணா ஆரம்பிச்சிடணும். சரியா? ரெடி 1 2 3. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. வெரி குட், சூப்பர். கை கொடுங்க ரோசி. ஹைஃபை அடிங்க. பிள்ளைகள் செம்ம சூப்பரா சொல்லிட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா சூப்பரா சொல்லிட்டேன் ரோசி, வெரி குட், அழகா சொல்லிட்டீங்க. பை சொல்லிட்டு இன்னொரு வாரம் வந்து அடுத்த வசனம் நல்லா படிச்சுட்டு வரணும். ரைட், ஓகே, பாய் குட்டி பிள்ளைகளா, பாய். நான் வசனம் படித்தது நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப சண்டே கிளாஸ்களோட நல்லா படிச்சிருக்கேன். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களா வசனத்தை? நீங்கள் சண்டே ஸ்கூலில் நிறைய வசனம் படிச்சிருக்கீங்களா? ஆமாம், நான் நிறைய வசனம் படிச்சிருக்கேன். வெரி குட். நம்ம பிள்ளைகள் எனக்கு தெரியுமா, அவங்களும் நிறைய வசனம் படிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு வசனம் சொல்லி கொடுக்கணுங்களே, மறந்து பேர் கூடாதுன்னு சொல்லி அங்கே பாருங்களேன், நோட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க. நீங்கள் வசனம் எப்படி மனப்பாடம் படிப்பீங்க? நான் பைபிளில் பார்த்து படித்து மனப்பாடம் தாண்டி தான். நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ வசனம் உங்களுக்கு தெரியும்? கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் ஒரு 300 வசனம். அப்பா, இந்த அண்ணுக்கு 300 வசனம் தெரியுமா? பரவாயில்ல. முதல்ல இந்த அண்ணன் நான் பார்க்கும்பொழுது ஒரு மீட்டிங்கில் இருந்தாங்க. அவங்க வசனம் பைபிளை பாராமல் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன். எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தேன் ஞாபகம் அவங்களுக்கு? 50 ரூபா கொடுத்தீங்க. கிடைச்சி. ஆமாம், முதல் இந்த அண்ணன் பார்க்கும்போது குட்டி பையனை வந்தாங்க, வசனம் பாராமல் சொன்னாங்க. அப்போ நான் அந்த மீட்டிங் நடத்த போயிருந்தேன். அவங்களுக்கு 50 ரூபா கிஃப்ட்டை கொடுத்த கரெக்டாக சொன்னீங்க தம்பி. இப்போ நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போகிறோம். வசனத்தை அவங்க நல்லா படிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தால என்ன செய்ய போகிறோம்? வசனத்துக்கு பேர் என்ன பண்ண போகிறோம்? கதை சொல்லி கொடுக்க போகிறோம். என்ன கதை? பைபிள் கதை. பைபிள் கதை சொல்லி கொடுக்க யார் வராங்க? செல்வராஜனா வராங்க. அப்பா, கஷ்டப்பட்டு இப்போ தான் மெதுவாக பேசுறீங்க. பைபிள் கதை சொல்லி கொடுக்க யார் வராங்க? நம்ம செல்வராஜனா வராங்க. செல்வராஜன் அவர்கள் வெல்கம் பண்ணிடலாமா? திரும்ப ஹைஃபை கொடுத்துருமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த வாரம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான பைபிள் கதை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கிறீங்க. அவரை எப்படி அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்களோ அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு எங்கே ஆண்டவர் கொண்டு போகிறாரு? கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு சூப்பரான செழிப்பான தேசம். அந்த தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, ஏதோம்னு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்தை சுத்தி போ அப்படின்னு கட்டளையிட்டார். இந்த ஜனங்கள் பார்த்தாங்க, என்னடா நேர போறது ஈஸியா சுத்தி போறது ஈஸியா? யோசித்து பார்த்தாங்க. உடனே அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே கோபம், ஒரே முறுமுறுத்து, என்ன ஆண்டவர், என்ன ஏன் தான் இப்படி பண்றாரு? நம்ம எகிப்தில் இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருந்தோம், எப்படி நல்லா இருந்தோம். சந்தோஷமாவா இருந்தாங்க? இல்லை, அங்கே ரொம்ப அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு பயங்கரமாக வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துட்டாங்க. இவங்களை சுற்றி போன உடனே, சுற்றி போன்னு சொன்ன உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப முறுமுறுத்து கோபப்பட்டு, என்ன இங்கே இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு சாப்பாடும் சரியில்லை, தண்ணியும் இல்லை, அப்பம் கிடையாது, என்ன சாப்பாடு? அவர் கொடுத்த அந்த மண்ணா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோபத்தோடு அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. இதை ஆண்டவர் கேட்டாரு.
ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி அடிமைத்தனத்தில் இருந்தவங்கள நான் எவ்வளவு செழிப்பான தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றேன், ஆனால் இவங்க இதை மறந்துடுறாங்களே. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம், கோபம். உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்த அந்த பாளையத்துக்குள்ள கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டார், கட்டளையிட்டார். அவங்க தங்கியிருந்த இடம் முழுவதும் ஒரே கொள்ளிவாய் சர்ப்பம், பாம்பு ஊற ஆரம்பிச்சது. நிறைய பேரை கடிக்க ஆரம்பிச்சது. நிறைய பேர் செத்து செத்து கீழே விழுக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரே பயம் வந்துருச்சு. ஐயோ, ஒரு கூட்ட ஜனம் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே உள்ள பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க? நேர மோசேட்ட போனாங்க. மோசே பாருங்க, இந்த பாளையத்துக்குள்ள கொள்ளிவாய் சர்ப்பத்தினால நிறைய பேர் கடிச்சு செத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போய் மோசேட்ட போய் சொன்னாங்க. மோசே பார்த்தாரு. இது நான் மோசே தானே அந்த ஜனங்களை எல்லாம் வழி நடத்தி கூட்டிட்டு வர்றாரு. மோசேக்கு ஒரே வருத்தம். உடனே மோசே என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போனாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் இந்த பாம்பு கடிச்சு செத்து செத்து விழுந்துட்டு இருக்காங்க, என்ன ஆண்டவரே? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு, நீ ஒரு பாம்பு போல ஒரு உருவத்தை செஞ்சு அதை நீ உயரத்தில் எல்லாரும் பார்க்கும்படி நாட்டு. அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதை அவங்கெல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதே போல மோசே என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வெண்கலத்தினால ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம், ஒரு பாம்பு போல ஒரு உருவத்தை செஞ்சாரு. ஒரு மரத்துல மாட்டி என்ன செய்தார்? எல்லாரும் பார்க்கிறபடி அதை நிறுத்தினாரு. நிறுத்தி, இங்க பாரு, பாம்பு கடிச்சவன் எவனா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க, நீங்க பார்க்கலன்னா செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் பாம்பு கடிச்சவங்கெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்த்தவங்கெல்லாம் சுகம் பெற்றாங்க. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக அவர் சிலுவையில எல்லா பாடுகளையும் அனுபவிச்சாரு. இன்னைக்கு நாமும் கூட அவரை அந்த சிலுவையில தொங்க நமக்காக பாடுபட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்த்தோம்னா நம்முடைய பாடுகளும் நம்முடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும். நீ நினைக்கலாம், அவரை பார்த்தோன்னா அவர் சிலுவையில, ஏன்னா நமக்காகத்தானே தொங்குன்னு அடிபட்டாரு, நமக்காகத்தானே ரத்தம் சிந்தினாரு. அவரை நம்ம பார்த்தோன்னா அவர் நமக்கு முழு விடுதலையை கொடுப்பாரு. எனது தம்பி தங்கச்சி, புரிஞ்சுதா? நீங்களும் அவரை எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கணும். அப்பொழுது நம்ம பிழைப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். புரிஞ்சுதா? ஓகே, பாய். ஆனால் இந்த கதை நான் பைபிளில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அண்ணன் நல்லா சொன்னாங்க, சண்டே ஸ்கூலில் கூட படிச்சுங்கன்னு இந்த மாதிரி கதை கேட்டதே இல்லையாண்ணா. ஓ, அப்படியா? இது நம்ம பிள்ளைகள் பைபிளில் முதல்ல இருந்தே படிச்சுட்டு வராங்கல்ல, அதெல்லாம் பரூசியாக வர்றதுனால பைபிளில் எல்லா பகுதியும் படிச்சுறாங்க. இந்த கதை ஒரு அழகான வித்தியாசமான கதை. பெரும்பாலும் சண்டே ஸ்கூல் நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை, ஆனால் விபிஎஸ் நீங்கள் படிச்சுப்பீங்க தம்பி. இல்லையே, இந்த கதையை நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? அப்படியா? அண்ணன் மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அப்படியா? என்ன அழகா சொன்னாங்க பார்த்தீங்க செல்வராஜன்னு. அந்த வெண்கல சர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கள என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. என்ன? சரி, இப்போ நம்ம அடுத்தால இன்னொரு கதை கேட்க போகிறோம். அந்த கதை சொல்றதுக்கு யார் வராங்க? நம்ம செல்வகுமார் அண்ணன் வராங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க, செல்வகுமார் அண்ணன். செல்வகுமார் அண்ணன் சூப்பராக கதை சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அண்ணன் கதையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். செல்வகுமார் அண்ணன் ஒரு ஹைப்பு கொடுத்து வர சொல்லிடலாமா? செல்வகுமார் அண்ணன் வாங்க. குட்டீஸ்களா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். இப்படி முகத்தில் கலையாக இருக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கதைக்குள்ளே போக போகிறோம். சரியா? கதை கேட்கணும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? போகலாமா? ஸ்காட்லாந்து தேசம், அந்த தேசத்தில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. எந்த தேசம்? ஸ்காட்லாந்து தேசம். அந்த தேசத்தில் அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மிஷினரியாக இருந்தாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? எரிக். எரிக்குங்கிற தம்பி சின்ன வயசுலேருந்து ஏசப்பாவை ரொம்ப நேசித்தான். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து பள்ளிக்கூடத்துக்கு போவான். அவங்க அப்பாவும் அம்மாவும் மிஷினரியாக இருந்தனால அதிகமாக வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஆர்வமாக கேட்பான். ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள்
சண்டே ஸ்கூலுக்கு போனான். அங்கே சண்டே ஸ்கூல் அக்கா அழகான ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தரை நீ கனம் பண்ணும்போது அவரும் உன்னை கனம் பண்ணுவார் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி ஆண்டவரை கனம் பண்ணணும் நல்ல விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இந்த டெரிக் ஒரு தீர்மானம் எடுத்தான், நானும் கர்த்தரை கனம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், என்னையும் கனம் பண்ணுவார்னு சொல்லி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாட்டி அம்மாட்டையும் சொன்னான், நான் இன்னைக்கு சண்டே ஸ்கூலில் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், ஆண்டவரை நான் எல்லா இடத்துலையும் கனம் பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவரும் என்னை கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னான். நாட்கள் கடந்துச்சு. அவன் நன்றாக படிக்க ஆரம்பித்தான். ஸ்கூலுக்கு போனான். அவனுக்கு விளையாட்டில் ரொம்ப ஆசை. அதுலேயும் எது தெரியுமா, 100 மீட்டர் ஓடுறதுல அவனுக்கு ரொம்ப பிரியம். வேகமாக ஓடுவான். அந்த ஸ்கூல்லையே டெரிக் அப்படின்னு சொன்னாலே 100 மீட்டர் ஓடுறவன், வேகமாக ஓடுறவன், நல்ல திறமையானவன் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. டெரிக்கு பேரை தெரியாதவங்க ஸ்கூலில் யாருமே கிடையாது. நாட்கள் கடந்துச்சு. அந்த திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டான். நல்லா ஓட ஆரம்பித்தான், வேகமாக ஓட ஆரம்பித்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் இன்னும் நல்ல பயிற்சியை கொடுத்தாரு. ஒரு நாள் ஆசிரியர் சொன்னார், உன்னுடைய பேர் ஒலிம்பிக்கில் நீ விளையாடுவதற்கு உன்னை தகுதியாக்கி இருக்காங்க, அதனால் நீ சீக்கிரமாக ஒலிம்பிக்கில் போய் ஓட போகிற அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒலிம்பிக்கு போனால் ரொம்ப சந்தோஷம் தானே. அதுவும் அங்கே போய் அவனுடைய திறமையை காட்ட போகிறான். அவனுடைய ஸ்காட்லாந்து தேசத்துக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்க போகிறான். அந்த நாட்களுக்காக காத்திருந்தான். கடுமையான பயிற்சி செய்திருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், ஆண்டவரை நான் கனம் பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன தீர்மானம் எடுத்ததா தெரியுமா? ஆண்டோடைய ஓய்வுனால நான் பரிசுத்தமாக ஆசரிப்பேன், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த பயிற்சியும் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவரை கனம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். ஆனால் விளையாட்டுலேயும் அப்படி தான் செய்தான். ஓய்வு நாளில் எங்கேயும் போக மாட்டான், விளையாட மாட்டான், அவன் ஓட மாட்டான், எல்லாவற்றையும் சரியாக செய்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ எங்கே போக போகிறான்? ஒலிம்பிக்கு போக போகிறான். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் அவனை சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அவன் போகிறான். அங்கே ஒலிம்பிக்கு விளையாடக்கூடிய இடத்துக்கு நான் போகிறான். பயிற்சி செய்துட்டு நாளைக்கு அந்த காரியங்களை செய்யணும். சந்தோஷமாக இருக்கிறான், ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு நல்ல காரியத்தை செய்யுங்க, நான் எப்படியாவது வெற்றி பெற்று என்னுடைய தேசத்துக்கு ஒரு பெரிய பெருமையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஜெபம் நீட்டு போகிறான். அங்கே போனதான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அதிர்ச்சி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தான் அவன் ஓட வேண்டிய 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓய்வு நாள் ஆகி அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் அவனுக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க. அவனுடைய கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன செய்வதுன்னே தெரியல. ஒன்று நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்து நிற்கவா, இல்லது நம்முடைய தேசத்துக்காக தீர்மானத்தை விட்டுட்டு தேசத்துக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுமா? குழப்பமாக இருந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான். நான் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருப்பேன், ஆண்டவரை நான் கனம் பண்ணுவேன், ஓய்வு நாளில் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். பயிற்சியாளர்கிட்ட போனான். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒரு முறை மன்னிச்சிருங்க, 100 மீட்டர் ஓட்டம் என்னால் ஓட முடியாது. பயிற்சியாளர் கேட்டார், ஏன் என்ன நடந்துச்சு? அது ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கு, நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், ஓய்வு நாளில் நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் கத்தரை கனம் பண்ணணும், கத்தருக்குரிய நாளை கத்தருக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொன்னான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன இப்படி பண்ணிட்ட? தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் உன்னை நம்பி இருக்கிறாங்க, நீ ஒரு தேசத்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக உன்னை வழி அனுப்பி வச்சாங்க, மறந்துடாத, தேசத்துக்கு துரோகம் பண்ணிடாத சொன்னாங்க. ஆனாலும் அவன் சொன்னான், எடுத்த தீர்மானத்தில் நான் கரெக்டாக இருக்கணும், ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் அந்த டைம் டேபிளை பார்த்தான். அதில் ஒரு காரியம் அவனுடைய கண்ணில் பட்டுச்சு. சனிக்கிழமை 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் இருக்குன்னு சொல்கிறத அவன் பார்த்தான். அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் 400 மீட்டர் ஓடுவேன், ஆண்டவர் எனக்கு பலன் தருவான்னு சொல்லி பயிற்சியாளர்கிட்ட சொன்னான். ஐயா என்னை ஒரு தடவை உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 400 மீட்டர் ஓடுறேன், அதில் நான் முதலாவது வந்துடுவேன், தேசத்துக்கு நான் பேர் வாங்கி கொடுப்பேன் சொன்னான். பயிற்சியாளர் சொன்னாரே, நீ 400 மீட்டர் ஓட முடியாதுப்பா, நீ பயிற்சி எடுத்தது 100 மீட்டர் தான், அதனால் உன்னால் முடியாது சொன்னார். இல்லை, ஆண்டவர் எனக்கு பலன் தருவா, நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னான். அந்த பயிற்சியாளரும் சரியென்று ஒத்துக்கொண்டார். நாட்கள் வந்துச்சு.
அந்த 400 மீட்டர் ஓட்டத்துக்காக அவன் ஆயத்தப்பட்டு அந்த லைனில் நின்றுட்டு இருக்கிறான். விசில் அடிக்கப்பட்டது. வேகமாக ஓடுறான், மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டே ஓடுறான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போகிறான். வேகமாக ஓடி 400 மீட்டரை முதல் ஆளாக கடக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. ஏன் தெரியுமா? தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறான். பயிற்சியாளர் பார்த்தார், கட்டி பிடித்து அணைத்து, நீ பயிற்சியே எடுக்காத இந்த துறையில் 400 மீட்டரில் அழகாக ஓடி வெற்றி பெற்று விட்டாயே என்று சொல்லி தேசத்துக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி டெரிக் அவனை பாராட்டுனாங்க. தேசம் அவனை பாராட்டிச்சு. அவன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ஆண்டவருக்கென்று நான் தீர்மானம் எடுத்திருந்தேன், ஆண்டவரை கனம் பண்ணணும் தீர்மானம் எடுத்திருந்தேன், அதில் நான் நிலைத்து இருந்ததுனால ஆண்டவர் என்னை கைவிடாமல் இந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் ஜெயத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னான். அன்பு தம்பி தங்கச்சி, நீனும் ஆண்டவருக்கென்று தீர்மானத்தை நீ எடுத்துக்கும் போது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த தீர்மானத்தை விட்டு விலகாம ஆண்டவருக்காக வைராக்கியமாக உறுதியாக நீ இருந்தேன்னா ஆண்டவர் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உனக்கு ஜெயத்தை தருவார். அவர் உன்னோடு கூட அந்த வழி நடத்துவார். நீங்கள் அப்படி செய்வீங்களா? நீங்கள் தீர்மானங்களை எடுங்க, அந்த தீர்மானத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பை. கங்குலி அண்ணே, இன்னைக்கு பொதுக்கதை சூப்பராக செலவு எடுத்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியை முடிவு பண்ணிடலாமா? அதுக்குள்ளே முடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே தான் ஒரு முக்கியமான செக்ஷனே இருக்குது. முக்கியமான செக்ஷன் என்ன? வசந்தி கொடுத்தாச்சு, பாட்டு கொடுத்தாச்சு, 2 காய்ச்சல் கொடுத்து, வேற என்ன முக்கியமான செக்ஷன்? பிள்ளைங்களாம் பாருங்க மொபைலை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஓ சரி, இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் மொபைல் இன்ட்ரெஸ்ட். உங்களை மாதிரி நீங்களும் மொபைல் வந்துட்டே இருக்கீங்களா? பாருங்க, பிள்ளைகள் மொபைல் வச்சிருக்காங்க. கேள்வி நேரத்தை நான் மறந்துட்டேன், நான் கவனிக்கல. சரி, நீங்களும் கேள்வி கேட்டுங்க பிள்ளைகள்கிட்ட. பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் கரெக்டாக நீங்களே கேட்டுருங்களேன் கல்வியை. அது எல்லாத்தையும் என்னையே கோர்த்து விட கரெக்டாக இருங்க. ரைட். நானே கேள்வி கேட்குறேன். பிள்ளைகள் மொபைல் எடுத்தீங்களா? எடுத்துக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. எரிக் லிடல் ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிட்டதுக்காக போனார். அது எத்தனை மீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய பந்தயம்? அவர் ஒரு பந்தயத்தில் போட்டி போடுறதுக்காக அவரை ரெடி பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அது எத்தனை மீட்டர் ஓட்டம்? ஆனால் அவர் 400 மீட்டர் ஓடினார். அது 2வது வேற ஒரு காரணத்துக்கு மாறினார். ஆனால் அவர் முதலாக எத்தனை மீட்டர் ஓட்டத்தை கலந்துக்கிறதுக்கு போனார். புரியுதா உங்களுக்கு கேள்வி? புரியுது. நான் சொல்லலாமா? ஓ, அங்கே அவங்க ரெடியாக இருக்காங்க பாருங்க. அனுப்பிட்டாங்க பாருங்க. அதுக்குள்ள மெசேஜ் வந்துட்டு அதுக்குள்ள அனுப்பிட்டாங்களா? அனுப்பிட்டாங்க. டிங் அவங்க வந்துட்டா. வெரி குட். பிள்ளைகள் சூப்பர் வசனம் அனுப்புறீங்க. ஒருவேளை உங்களுக்கு மனசு அனுப்பி நம்பர் தெரியலன்னா கீழே நம்பர் தெரியுது பாருங்க. புதுசாக இல்லை பார்த்துட்டு இருப்பீங்க. கீழே நம்பர் தெரியுது பார்த்தீங்களா? அந்த நம்பருக்கு உடனடியாக டக் டக் டக்குன்னு அந்த எத்தனை மீட்டர் அப்படிங்கிற நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஜபாக்கு எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கிறிஸ்மஸோட சூப்பரான பரிசு கிடைக்கும். சரி, நம்ம எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சிட்டோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. முடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? வீட்டை பார்த்து போயிட வேண்டியதான். அண்ணா முடிவு ஜெபம் பண்ண வேண்டாமாண்ணே? பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறீங்க தம்பி. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். முடிவு ஜெபம் பண்ணணும். முடிவு ஜெபம் பண்ணிடலாமா? எந்த ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ணி முடிக்கணும். கரெக்ட். ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கூட இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. எதை செஞ்சாலும் பிள்ளைங்க நீங்களும் அப்படி தானே, எந்த ஒரு காரியம் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? கையை கூப்பி கண்ணை மூடி நேர் முழங்கால் போடணும். மச்சரத்தில் எங்களோட சேர்ந்து சொல்றீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா நேரமும் நீர் எங்களுக்கு போதுமானவர். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தம்பி, இந்த நிகழ்ச்சி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? முடிச்சிடலாம். மீண்டும் ஒரு அட்டகாசமான, சூப்பரான, அழகான, இனிமையான, அருமையான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன், உங்கள் கங்குலி. பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே,
மகாராணி பட்டு மகாராணி. அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.